எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்தா வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ஹோல் இருக்கிற பாஸ்தாவா. ஏன்னா நம்ம சாஸ் பண்ணும்போது அந்த சாஸ் இந்த ஹோலுக்குள்ளே போயிருக்கும், அப்போ நம்ம அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பாஸ்தாவாக வாங்கிக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் தண்ணி சூடு பண்ண வச்சுட்டு தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அது வேகட்டும். இப்போ நீங்கள் பாஸ்தா வாங்குகிற பேக்லேயே போட்டிருப்பாங்க அது எவ்வளோ நிமிஷம் வேகணும்னு. இப்போ நான் எனக்கு இது வேக வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் வாங்குகிற பாஸ்தாவை பொறுத்து இருக்குது, அதிலே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 பூண்டு பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காய்கறி சேர்த்துக்கணும் அப்படின்னா இது கூட கேரட் இல்லை பீன்ஸு அதை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா பார்த்துடலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் பால் சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பில் பாஸ்தா அளந்தேனோ அதே கப்பில் 1.5 கப்பு காய்ச்சாத பச்சை பால் சேர்த்துக்கிறேன். திக்கான பால். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கப்பு தண்ணியில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம அந்த பால் கூட சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனையெல்லாம் போகும். நமக்கு சாப்பிடும்போது அந்த மாவோட ஸ்மெல் வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு சாப்பிடும்போது அந்த மாவு எக்ஸ்ட்ரா ஆச்சுனாலே நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால அளவாக போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. பாலில் பச்சையாக இருக்கும்போதே கொதி வர்றதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டோன்னா பால் பிரிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸா சீசனிங் ஆப்ஷனல் தான், போடலைனாலும் பரவாயில்ல. அது போட்டிங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான் அது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீஸ் எல்லாம் கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சீஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. இனி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்டா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா திக்காயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால சூடாகவே சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.